Question number 35. So ABC company is considering acquisition of XYZ Limited. So XYZ Limited has 1.5 crore shares outstanding and market price per share is 400. ABC's average cost of capital is 12%. So இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 1.5 crore ஷேர்ஸுங்கிறது யாருக்கு சொல்கிறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோ. அது வந்து XYZ லிமிட்டடுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோஸும் எனக்கு தெரிஞ்சு இங்கே மேபி ஏதாவது தப்பாக கொடுத்துருக்கலாம். ஸோ இருக்கிறது இது எக்ஸ்ட்ரா சிம்பிள் சம் தான், டோன்ட் காம்ப்ளிகேட் பண்ணாத. ஸோ அவைலபிள் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் XYZ லிமிடெட் கேஷ் அக்ரூவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் அக்ரூவல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் இம்ப்ளிசிட் தட் தே ஹவ் ஆஸ்க்ட் அஸ் டு கால்குலேட் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஏன் இங்கே ஏபிசிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ அந்த கேஷ் ஃப்ளோ வந்தால் நம்ம இப்போ ஏபிசி தான் அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஏபிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சு தானே டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஸோ அதை எடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன கேட்டாங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவேஷன் அப்படின்றாங்க. ஸோ ரேஞ்ச்னால் கண்டிப்பாக 2 வேல்யூஸ் ஏதோ கண்டுபிடிக்கணும், ஒன்று லோவஸ்ட்டு இன்னொன்று ஹையஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு அக்விசிஷனுங்கிற ஒரு கண்டெக்ஸ்டில் வந்து லோவஸ்ட் வேல்யூ தட் an acquirer would be willing to pay will be the market price. அதுவே the highest price that the acquiree will be willing to receive from the acquirer will be the present value of its future cash flow. புரிஞ்சுதா? ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் நீங்கள் பார்த்தோம்னா மார்க்கெட் வேல்யூ. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 400, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் 1.5 crores. ஸோ டோட்டலாக 600 crores கொடுக்கலாம். ஆஸ் பர் மார்க்கெட் அப்ரோச் போனோம்னா டோட்டலாக 600 crores. இது மினிமம் ப்ரைஸ். ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ யூஸ் பண்ணி. ஸோ நம்மக்கிட்ட 3 இயர்ஸ்க்கான கேஷ் ஃப்ளோ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெர்மினல் வேல்யூ பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை, வெதர் த கேஷ் ஃப்ளோ எக்ஸ்டென்ஸ் ஸ்டில் பெர்பச்சுவிட்டி அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வி அஷ்யூம் தட் தர் இஸ் நோட் பெர்பச்சுவல் கேஷ் ஃப்ளோ. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 3 வருஷத்தோட ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம டோட்டல் பண்ணோன்னா 747. ஸோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ டோட்டல் பண்ணாலே போதும் 747. இது பர் ஷேர் வேல்யூ கால்குலேட் பண்ண கிடையாது. மேக்ஸிமம் ப்ரைஸ் வில் பி 747.15 crores. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நோ டெர்மினல் வேல்யூ கால்குலேஷன் இஸ் டன். ஆல்டர்னேட்டிவ்லி நீ வந்து growth 0ன்னு வச்சுட்டு அந்த 3rd year கேஷ் ஃப்ளோ பெர்பச்சுவிட்டி வரைக்கும் போகுது அப்படின்னு கூட அஷ்யூம் பண்ணி போட்டிருக்கலாம். பட் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் இன் திஸ் சினாரியோ. கொஸ்டின் நம்பர் 36 பார்க்குறோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் படிச்சிடலாம். ஸோ ICL இஸ் ப்ரொப்போசிங் டு டேக் ஓவர் SVL. இது அக்வயரர், இது அக்வயரி. ஸோ ICL's PAT has grown at, ஸோ ICLோட growth rate வந்து 18%, whereas SVLோட growth rate வந்து 15%. Both companies pay dividend regularly. Summarized P&L of both the companies are as follows. Net sales, EBIT, interest, tax, PAT, dividends எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை ரீகால் பண்ணணும் அப்படின்னா இங்கே PAT கொடுத்துட்டாங்க, அதாவது டேக்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. கீழே வந்து டேக்ஸ் ரேட்டே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஈஸியாக டேக்ஸ் ரேட் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து முன்னாடி நம்ம ஒரு சம்மில் பார்த்துருந்தோம். நம்ம டேக்ஸ் ரேட் கொடுக்கலனாலும் we have to look for details and if there is sufficient details to find the tax rate we must do it. ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், இதெல்லாம் ஃபிக்ஸ்டு அசெட்ஸு, அதோட டோட்டல் இங்கே கொடுத்துருக்காங்க. இது கரண்ட் அசெட்ஸு, டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ், கிரெடிட்டர்ஸ், ஓவர் டிராஃப்ட், டேக்ஸ், டிவிடெண்ட், ப்ரொவிஷன்ஸ், எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. இப்போ இது 2 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து இங்கே நெட் அசெட்ஸ் கிடச்சிடுது. அடுத்து செப்பரேட்டாக ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர் கேபிட்டல் 250 lakhs இன் க்ரோர்ஸ், 250 crores, ₹10 per ஷேர். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கொடுக்குறாங்க. இது வந்து நெட் வர்த்து. பாரோவிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெட் வர்த் ப்ளஸ் பாரோவிங் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்ட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சிமிலர் இங்கே ICL, இங்கே SVL கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ICLோட லேண்ட் அண்ட் பில்டிங், அதாவது அக்வயரோட லேண்ட் அண்ட் பில்டிங்லாம் கரண்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. பட் SVLோட லேண்ட் அண்ட் பில்டிங்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரீவால்யூ பண்ணோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆயிடுச்சா, ஒவ்வொரு வருஷமும் 30% இன்க்ரீஸ் இன் ஈச் இயர் இந்த வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க வேல்யூ வந்து ஓல்டு வேல்யூ. ஸோ யூ ஹாவ் டு ரீவேல்யூ இட் 30% ஃபார் ஈச் இயர்ஸ் ஃபார் 3 year பீரியட். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா SVLோட எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் ஆஃப்டர் மர்ஜர் க்ரோத் ரேட் வந்து 18% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ICLோட மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் போய் அவங்களை அக்வயர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா we have to calculate the premium using net worth adjusted for the current value of land and building plus the estimated average PAT. நல்லா நோட் பண்ணிக்கா, estimated average PAT for the next 5 years கேட்டிருக்காங்க. புரியுதா? அடுத்து
டிவிடெண்ட் க்ரோத் ஃபார்முலா ஒன்றும் இல்லை. நம்ம இது ஆக்சுவலாக புது மெத்தடு. இது வந்து நம்மளோட நார்மல் மெத்தட். அதாவது ப்ரீமியம் கால்குலேட் பண்ணால் என்ன போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் கால்குலேட் பண்ணுவோம். போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ்க்கு என்ன க்ரோத் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லை பிஇ அசம்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இங்கே பிஇ அசம்ஷன்ஸ் கிடையாது, க்ரோத் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு டிவிடெண்ட் க்ரோத் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ICL will push forward which method during the course of negotiations அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோ. அது பிவி கிடையாது, எஃப்வி, ஃபியூச்சர் வேல்யூ டேபிள். அதுலேயும் நீ நல்லா நோட் பண்ணினா இங்கே இருக்கிறதெல்லாம் நார்மலாக இருக்கிற ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர்ஸ். பட் இங்கே இருக்குது, அதாவது எப்படி சொல்கிறேன்னா இது பிவி, அதாவது எஃப்வி ஐஎஃப் இண்டிவிஜுவல் ஃபேக்டர். இது ஆக்சுவலாக எஃப்வி ஏஎஃப் ஆன்யூட்டி ஃபேக்டர். நல்லா நோட் பண்ணுவோம். 1.15 2.475 அப்படி இன்க்ரீஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுதில்ல. ஸோ இது வந்து ஆன்யூட்டி ஃபேக்டரு. மேலே இருக்கிறது வந்து நார்மல் ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர். ஓகேவா? இது ஏன் எங்கே இம்ப்ளிகேஷன் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்மளை என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் வார்த்தை என்ன சொல்கிறாங்க, நெட்வொர்த்து adjust இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு net worth adjusted for the current value of land and buildings plus we have to calculate the premium using. ஸோ என்னன்னா போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ்க்கு பதிலாக நீங்கள் இந்த வேல்யூ யூஸ் பண்ணுங்கள். அதாவது net worth adjusted for current value of land and buildings plus estimated average PAT for the next 5 years minus pre-merger market capitalization gives us the premium. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மெத்தடை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த இது ஒரு ரெஃபரன்ஸ் நோட் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நெட்வொர்த் டிரைவ் நீட்ஸ் டு பி அட்ஜஸ்டட் பை ஆடிங் அண்ட் எஸ்டிமேட்டட் பேட் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years. அப்புறம் மேலே என்ன சொல்லிட்டாங்க, SVL has been growing at 15% per annum and hence irrespective of the merger SVL's PAT will grow at 15% per annum. Above adjustment may be similar to compensating SVL for its goodwill using super profit method. இது என்ன சொல்ல வராங்கங்கிறது இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஸோ எஸ்டிமேட்டட் பேட் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years தேவைப்படுது. அப்போ எஸ்டிமேட்டட் பேட்டை நமக்கு கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் இருக்குது. ஸோ இங்கே என்ன எஸ்டிமேட்டட் பேட் இது 250. ஸோ இது வந்து கரண்ட் இயர். அப்போ இது பேட் ஆஃப் இயர் 0ன்னு வச்சுக்கிட்டேன்னா நீ பேட் ஆஃப் இயர் 1 கால்குலேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவேன், நீ வந்து ஒரு க்ரோத் ரேட் ஆட் பண்ணுவேன். பட் நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா SVLக்கு 2 க்ரோத் ரேட் இருக்குது. ஒரு க்ரோத் ரேட் வந்து ஆஃப்டர் மர்ஜர், இன்னொரு க்ரோத் ரேட் வந்து நார்மலாக SVL's PAT is grown at 15% per annum. இங்கே நீ எந்த க்ரோத் ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் க்ரோத் ரேட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறேன், நீ அக்விசிஷன் பண்ணல. அந்த 18%ங்கிற க்ரோத் ரேட் வந்து நீ அதாவது ICL போய் SVL அக்வயர் பண்ணதுக்கப்புறம் தான் SVLோட PAT 18%ல் க்ரோ ஆகும். இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் என்னென்னா SVLக்கும் ICLக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை. ICL வந்து ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க, இவங்களை அக்வயர் பண்ணலாமா, இவங்களை அக்வயர் பண்ணால் இவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தான் போட்டிருக்காங்க. நீ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன எப்படி கால்குலேட் பண்ணணும் நீ? ஸோ எப்படி சொல்கிறதுனா எக்ஸாம்பிள் அதான் மேலே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்களே, சிமிலர் டு காம்பன்சேட்டிங் SVL ஃபார் இட்ஸ் குட்வில். SVL இவ்வளோ நாளாக சம்பாரிச்ச நல்ல பேருக்கு தான் நீ அந்த ப்ரீமியம் நீ பே பண்ண போகிற ப்ரீமியம்ங்கிறது வந்து ஜஸ்ட் நீ வந்து ஒரு மைனாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனா நீ மார்க்கெட் ப்ரைஸ் பே பண்ணிட்டு போயிடுவேன். பட் நீ ஒரு மெஜாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனா ஷேர் மட்டும் வாங்க கிடையாது, அவனோட குட்வில் அசட்ஸ் எல்லாத்தையும் வாங்குற. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வில் பி இன்க்ளூசிவ் ஆஃப் அசட்ஸ் பட் வில் நாட் பி இன்க்ளூசிவ் ஆஃப் குட்வில், ரைட்? அவன் பிஸ்னஸே உங்ககிட்ட கைமாற்றி கொடுக்கும்போது அவன் குட்வில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான், நான் இவ்வளோ நாள் நல்ல பேர் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்போ இவ்வளோ நாள் சம்பாரிச்சிருக்கேன். ஸோ குட்வில்னால் என்னென்னா இவ்வளோ நாள் சம்பாரித்த நல்ல பேர் எப்படி வரும், நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு தான் வரும். ஸோ நல்லா நான் இது ஒரு ஜஸ்ட் ஒரு அனாலஜி மாதிரி கொடுக்குறேன். ஸோ நல்லா சேல்ஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறான்னா அவனை ஸோ குட்வில் இஸ் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். கரெக்டாக இவ்வளோ நாள் பண்ணதுக்கான ஒரு ப்ரீமியம், இவ்வளோ நாள் நான் பண்ண ப்ராஃபிட்டுக்கான ப்ரீமியம் தான் குட்வில். ஸோ அப்போது இவ்வளோ நாள் என்ன க்ரோத் ரேட் இருக்கோ நீ அதுதான் எடுக்கணும். ஸோ இவ்வளோ நாள் இருந்த க்ரோத் ரேட் வந்து 15%. புரியுதா? இவ்வளோ நாள் உனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தது வந்து இந்த க்ரோத் ரேட்டில் தான் உனக்கு அது எடுத்து கொடுத்துருக்கு. இந்த 15% க்ரோத் ரேட் இருக்கிறப்ப தான் உன்னோட குட்வில் வந்து உருவாயிருக்கு, உனக்கு ஒரு நல்ல பேர் வந்திருக்கு. நீ எப்படி 18% எடுக்க முடியும்? இந்த 18% அவன் சொல்லிட்டானே ஆஃப்டர் மர்ஜர் தான் எடுக்க முடியும். ஸோ அதுதான் நான் இங்கே ஒரு பாயிண்ட் எழுதியிருப்பேன், குட்வில் ஹேஸ் டு பி கால்குலேட்டட் ஆன் கரண்ட் க்ரோத் ரேட். ஸோ குட்வில்னா நான் இவ்வளோ நாளாக பிஸ்னஸில் இருந்திருக்கேன், எனக்கு என்ன நல்ல பேர் இருக்குது அப்படின்னா நீ இவ்வளோ நாள் உன்னோட க்ரோத் ரேட் என்ன இதில் இருக்கோ அதுதான் எடுக்கணும். புரிஞ்சுதா? நீ எதுக்கு ஃபியூச்சர் க்ரோத் ரேட் எடுக்கிற? இவ்வளோ நாளாக ஒன்று ஒரு ஸ்பெசிஃபைடு க்ரோத் ரேட்டே வந்துட்டுச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஒவ்வொரு வருஷம் க்ரோத் ரேட் மாறி வருதுன்னா பாஸ்ட் இயர்ஸில் மாறி வருதுன்னா நீ ஆவரேஜ் க்ரோத் ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே அந்த ப்ராப்ளம் இல்லை, ஒரே க்ரோத் ரேட் தான் இருக்குது. இட் இஸ் த ப்ரீமியம் டு பி பெய்ட், அதாவது குட்வில் இஸ் த ப்ரீமியம் டு பி பெய்ட் ஃபார் வாட் த கம்பெனி ஹேட் டன் டில் நவ். இன்னைக்கு வரைக்கும் பண்ணதுக்காக தான் நான் குட்வில் பே பண்ணுறேன். ஸோ அப்போது இன்னைக்கு வரைக்கும் என்ன க்ரோத் ரேட் இருந்துச்சு? 15% தான் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டேன், இப்போ நம்ம தான் உட்காந்து கால்குலேட் பண்ணுறோம், ICLக்காக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ மேர்ஜரே நடக்கலை. அப்போ என்ன அசம்ஷனாக இருக்கும்? மேர்ஜர் நடந்தால் மட்டும்தான் 18%, மேர்ஜர் நடக்கல நம்ம தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒரு ரீசனபிளான ஒரு குட்வில்னா
எதில் வச்சு கால்குலேட் பண்ணோம்னா 15% கால்குலேட் பண்ணும், பிகாஸ் குட் அக்விசிஷன் நடக்கல. ஸோ அப்போது எப்பவும் அவனோட க்ரோத் ரேட் என்ன ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கோ அதே ஒரு லென்த் ஒரு ஸ்ட்ரீக்கில் தான் போகும். ஸோ 15% தான் இவ்வளோ நாளாக போயிட்டுருக்கு. ஸோ இஃப் நம்ம வந்து மர்ஜரே நடக்கல, நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இட் வில் கண்டினியூ அட் 15%. ஓகேவா? ஸோ இந்த சம்மில் இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ 250க்கு ப்ளஸ் 15% போட்டு 15 போட்டுறணும். டோட்டலாக 5 இயர்ஸ்க்கு எடுத்துகிட்டு அவன் என்ன கேட்டானா எஸ்டிமேட்டட்னா ஃபியூச்சர் ஆவரேஜ் பேட் ஆஃப் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் தான். நமக்கு இங்கே இருக்கிறது வந்து எஸ்டிமேட்டட் பேட் ஆஃப் 5 இயர்ஸ். அப்போ நம்ம ஆவரேஜ் கணுன்னா ஜஸ்ட் டிவைடட் பை 5 போட்டால் நமக்கு எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் பேட் ஆஃப் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கிடச்சிடும். அடுத்து இங்கே புக்ஸில் 119 அவனோட லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது. 3 வருஷமாக அவனுக்கு 30% ஏறி இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒன்று நீ வந்து இந்த மாதிரி போடலாம். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். ஸோ 190 வந்து எனக்கு 30%ல் 3 வருஷத்துக்கு காம்பவுண்ட் ஆகுதுன்னா எனக்கு 417. அப்படி இல்லைன்னா இங்கே உனக்கு என்ன ஆகுது 30% க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டானா. அப்போ இங்கே 30%ல் 3 வருஷத்துக்கு இங்கே என்ன ஃபேக்டர் இருக்குது, இதை எடுத்துக்கோ. சிம்பிள், புரியுதா? இது ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர், புரியுதா? ஏன் உனக்கு வந்து ஜென்ரலாக ஒரு டவுட் வரல, கம்மியாக தானே இருக்குதுன்னு ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர், புரியுதா? ஸோ அதனால் நீ அப்படியும் எடுத்துக்கலாம். 190 × 2.197 போட்டால் உனக்கு இது வரும். இப்போ நம்ம என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ப்ரீமியம் ஆஸ் பர் அட்ஜஸ்டட் நெட்வொர்த் ஃபார் அட்ஜஸ்டட் நெட்வொர்த் ப்ளஸ் எஸ்டிமேட்டட் பேட்டு. அப்போது இது மட்டும்தான் இங்கே மாறுற மாதிரி இருக்கும். லேண்ட் அண்ட் பில்டிங் மட்டும்தான். மிச்சம் பிளான்ட் அண்ட் மெஷினரி எஸ்விஎலோடது நல்லா நோட் பண்ணிக்கோ. எஸ்விஎலோட பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர், கரண்ட் அசெட்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் லைபிலிட்டிஸ், பாரோவிங்ஸ், இதுதான் வந்து அட்ஜஸ்டட் நெட் ஒர்த்து. ஓகேவா? ஸோ 130, 10, 50, 50. அதுக்கு நம்ம இங்கே என்னென்ன மேட்ச் இருக்குது? 130, 10, 50, 50. கிரெடிட்டார்ஸ், ஓவர் டிராஃப்ட், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பாரோவிங்ஸ் 105 எடுத்துட்டோமா? நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஸோ உனக்கு ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் எல்லாம் வராதில்ல, புரியுதா? ஆனால் அட்ஜஸ்டட் நெட் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீ வெறும் ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் எடுத்தினா அது நெட் ஒர்த்துன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நெட் அசெட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கணும், ஏன் நெட் ஒர்த்துன்னு சொல்கிறாங்க தெரியல. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது கூட என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் பேட்டை ஆட் பண்ணு. ஸோ இதுதான் அட்ஜஸ்டட் நெட் ஒர்த்து. இதை வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே என்ன ஜென்ரலாக இங்கே என்ன வந்திருக்குன்னா போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மைனஸ் ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இங்கே ஃபார்முலா மாற்றிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன பே பண்ணலாம்னா அட்ஜஸ்டட் நெட் ஒர்த்தை பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம அவங்க 1400 பே பண்ணுறோம். வேறஸ் அவனோட ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 12.5 crores into rupees கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் 75 போட்டால் 937.5 தான் அவனோட ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப். ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம்? 462.62. அதுக்கப்புறம் இங்கே ஒரு அசம்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த மேலே 250 இங்கே இருந்துச்சு பார்த்தியா, இந்த 250 இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் சமரைஸ்டு P&L ஆஃப் போத் கம்பெனிஸ். ஸோ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணுறோம்னா இது வந்து இயர் 0 அப்படின்னு அஷ்யூம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து சிம்பிள் வேல்யூவேஷன் யூசிங் டிவிடெண்ட் க்ரோத் மாடல். ஸோ டிவிடெண்ட் க்ரோத் மாடல்னா ஃபஸ்ட் வந்து கேல்குலேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கேஇ மஸ்ட் பி கேல்குலேட்டட் யூசிங் எக்ஸிஸ்டிங் க்ரோத் ரேட். அதுக்கான ரேஷனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட ப்ரைஸ் வந்து உன்னோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 75. ஸோ அப்போ வந்து நம்ம என்னோட திருப்பி கொஸ்டின்ஸ் 37 வருது. ஸோ அப்படியே பார்த்தோம்ல. ஸோ ஏன் வந்து எக்ஸிஸ்டிங் கேஇ கேல்குலேட் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் க்ரோத் ரேட் எடுக்கணும்னா இப்போ இங்கே P0ங்கிறது வந்து 75 rupees. இந்த P0 வந்து 75ன்னு வரணும் அப்படின்னா இங்கே வந்து 15% இருக்கணும். இங்கே D1 வந்து ஏதோ ஒரு ஃபிகர் இருக்கணும். ஸோ இங்கே D1 வந்து இந்த ஃபிகர் இருந்து G வந்து 15 இருந்து கேஇ வந்து ஒரு பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் இங்கே 75 வரும். இப்போ நம்ம எல்லா ஃபிகர் இருக்குது, கேஇ மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ எக்ஸிஸ்டிங் கேஇ கேல்குலேட் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் க்ரோத் ரேட் எடுக்கிறோம். இதுதான் ரேஷனல், சரியா? ஸோ அடுத்து வந்து நம்ம டிவிடெண்ட் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ டோட்டலாக சொல்லியிருக்காங்க 125 டிவிடெண்ட் நம்ம அங்கே மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இங்கே வந்து D0ன்னு அதை அஷ்யூம் பண்ணிக்கணும். ஏன்னா முன்னாடி வந்த அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட், அதாவது எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்க ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ஆஃப் இயர் 0ன்னு அஷ்யூம் பண்ணாலும் இங்கேயும் ஸோ ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசனுங்கும் போது இங்கேயும் D0ன்னு அஷ்யூம் பண்ணணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம 125 divided by 12.5 crore shares ஆஃப் SVL லிமிடெட் போட்டோம்னா ₹10 per share. அப்போது எக்ஸிஸ்டிங் கேஇ வந்து நம்ம அந்த ஃபார்முலாவை இன்டர்சேஞ்ச் பண்ணி 30.33ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன, எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அட் 18% growth. அப்போது க்ரோத் ரேட் இங்கே மட்டும் ரிவைஸ்டு க்ரோத் ரேட் போட்டு D0 into 1+G போட்டால் D1 கிடச்சிரும். கேஇ உங்ககிட்ட இருக்குது. ஸோ அப்போ அந்த 95.7 தான் வந்து மர்ஜர் ஆச்சுன்னா அது மர்ஜர் ஆனதுக்கப்புறம் அந்த SVL லிமிட்டடோட எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். அப்போ டோட்டல் வேல்யூ ஆஸ் பர் டிவிடெண்ட் க்ரோத் மாடல் வந்து 12.5 crore ஷேர்ஸ் இருக்குது இன்ட்டு ₹95.70 போட்டால் 1196. பட் ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து வெறும் ₹75 per share தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ப்ரீமியம் வந்து 258.75. ஸோ நம்மக்கிட்ட கன்க்ளூஷனை கேட்டிருக்காங்க எந்த மெத்தடை வந்து ICL வந்து புஷ் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இங்கே வந்து டிவிடெண்ட் க்ரோத் மாடல் தான். ஏன்னா இங்கே 258 தான் ப்ரீமியமாக இருக்குது.
வேறஸ் அங்கே பார்த்தீங்கன்னா 400 சம்திங் வந்து ப்ரீமியமாக பே பண்ணணும். ஸோ கொஷின் நம்பர் 37. ஸோ கிவன் இஸ் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கம்பெனி டே லிமிடெட் அண்ட் நைட் லிமிடெட் அப்படின்னு 2 கம்பெனியோட டோட்டல் ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர்ஸ் ஆஃப் டே லிமிடெட் அண்ட் நைட் லிமிடெட் ட்ரேடட் 20 and 15 டைம்ஸ் தேர் ரெஸ்பெக்டிவ் பி ரேஷியோ. ஒன்றும் இல்லை, பி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ டே லிமிடெட் கன்சிடர்ஸ் டேக்கிங் ஓவர் நைட் லிமிடெட் பை பேயிங் 55 crores. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிடரிங் தட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் நைட் லிமிடெட் ரிஃப்ளெக்ட்ஸ் இட்ஸ் ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன மீன் பண்ண வராங்கன்னா, நான் நம்ம ஜென்ரலாக இவ்வளோ டைம் பார்த்த கொஷின்ஸில் எப்படி இருக்குன்னா, ஸோ ஒரு அக்வயரிங் கம்பெனி வந்து மினிமமாக அவங்களுக்கு வந்து என்னென்னா அக்வயரிங் கம்பெனி ஒரு டீலை எந்த டைமில் க்ளோஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்களா, மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் பே பண்ணால் போதும், அவங்க ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்கன்னா அக்வயரிங் கம்பெனி வந்து அப்படியே கண்ணை மூடி டோக்கன்ருவாங்க. வேறஸ் அக்வயரிக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் கொடுத்தா போதும் சொன்னால், நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து பிஸ்னஸை விற்கணும், ஸோ நான் டேரெக்டாக மார்க்கெட்டில் போய் எங்கள் ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து லிக்விடேட் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படி தான் சொல்லுவாங்க. இதுதான் ஜென்ரல் கேஸாக இருக்கும். ஸோ அக்வயரி கம்பெனி வில் டிமாண்ட் சம் ப்ரீமியம் ஓவர் த மார்க்கெட் வேல்யூ. ஸோ அதுதான் இந்த அக்வயரருக்கு ட்ரூ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக இருக்கும். பட் இந்த கேஸில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நைட் லிமிட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் அதோட ட்ரூ வேல்யூவேஷன் ஆஃப் ஃபர்ம், ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஸோ கன்சிடரிங் போத் த ஃபாலோவிங் இதில், ஸோ இந்த பாயிண்ட் கொடுத்தனால ஒரு இம்பார்ட்டண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு பாயிண்ட் கொடுத்தா இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரும். இட் இஸ் கன்சிடரிங் போத் த ஃபாலோவிங் ஆப்ஷன்ஸ். டேக் ஓவர் இஸ் ஃபண்டட் என்டையர்லி இன் கேஷ் ஆர் டேக் ஓவர் இஸ் ஃபண்டட் என்டையர்லி இன் ஸ்டாக் அப்படிங்கிறாங்க. ஸோ யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் டேக் ஓவர். ஒன்றும் இல்லை, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் தான். ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன, அந்த ப்ரீமியம் தான் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அட்வைஸ் டே லிமிடெட் ஆன் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. கொஷின் நம்பர் 37. இஃப் மார்க்கெட் வேல்யூ ரிஃப்ளெக்ட்ஸ் அ கம்பெனிஸ் ட்ரூ வேல்யூ, we cannot assume PE of acquirer remains constant. If done, bootstrapping effect will arise. As the statement implies, there will be, அதெல்லாம் நான் சொல்ல வரேன்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்தனால நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம்னு ஒன்று சொன்னோன்னா, அது என்னென்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் மர்ஜர்னு எதுக்கு நடக்குது, சினர்ஜி ஆர் சம்திங். ஸோ பூட்ஸ்ட்ராப்பிங் சம்திங் ஏதோ ஒன்று பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறனால தான் மர்ஜர் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தேர் வில் பி நோ பூட்ஸ்ட்ராப்பிங், தேர் வில் பி நோ சினர்ஜிஸ். ஸோ பூட்ஸ்ட்ராப்பிங் அங்கே இல்லைங்கிற போது நீ எப்படி பி ரேஷியோ ஆஃப் அக்வைரர் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நீ அஷ்யூம் பண்ண முடியும். ஸோ அஷ்யூம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுதான். ஸோ காஸ்ட் ஆஃப் டேக் ஓவர்னா ஒன்றும் இல்லை, ப்ரீமியம் பெய்ட் ஆன் அக்விசிஷன் ஆர் மர்ஜர், அது இம்பார்ட்டன்ட். ஸோ வெதர் யூ அக்வயர் அ கம்பெனி ஆர் நாட், யூ வில் ஹேவ் டு பே த மார்க்கெட் ப்ரைஸ். பட் பியூர்லி பிகாஸ் ஆஃப் மர்ஜர் யூ ஆர் பேயிங் சம்திங் மோர். நான் சொன்னேன்ல, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணல, அக்வயரி வில் டிமாண்ட் சம்திங் somewhat more than its market price. ஸோ அதுதான் வந்து ப்ரீமியம் ஆர் ட்ரூ காஸ்ட் ஆஃப் மர்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த ஸ்லைட் இன்கன்சிஸ்டன்சிஸை கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சொல்யூஷனை பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு ப்ரீ மர்ஜர் டேட்டாவை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இதை வச்சு நம்ம இபிஎஸ் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா. ஸோ இபிஎஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பி ரேஷியோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் we will get the MPS of the firm. ஓகே, தென் இப்போ நமக்கு என்ன கால்குலேட் பண்ணுவோம், ஜஸ்ட் ப்ரீமியம் 2 ஆல்டர்னேட்டிவில் கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவில் வாட் இஃப் இட் இஸ் பெய்ட் இன் கேஷ் அப்படிங்கிறாங்க. கேஷ் பெய்டு வந்து 55 crores. அப்போது ஒரு ஷேர் வந்து 750 rupees அப்படின்னா 0.07 crore ஷேர்ஸ் எந்த ரூபா வரும், 52.5 crores வருது. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் that will give us the true cost of takeover, which is the premium on acquisition or merger. So first alternative done. Second alternative, true cost of takeover if paid in shares. இங்கே நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேர் ஸ்வாப். ஸோ இது வந்து கேஷ் அக்விசிஷன், இது வந்து ஷேர் ஸ்வாப். ஷேர் ஸ்வாப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. அது இங்கே கொடுக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பார்ப்போம். In this case we have not been given the exchange ratio and no separate basis have been given to determine the exchange ratio. நம்ம வந்து அந்த ஸோ இந்த கான்செப்டில் நம்ம பேக் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க சிம்பிள் கொஷின்ஸில் அவனே எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கொடுத்துருவான். அப்படி இல்லை, அடுத்த லெவல் சம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, கால்குலேட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் பேட், பேஸ்ட் ஆன் எம்பிஎஸ், அந்த மாதிரி ஒரு பேசிஸ் கொடுத்து ஃபேவரபிள் ஃபேக்டர் அன்ஃபேவரபிள் ஃபேக்டர்லாம் நம்ம பார்த்தோம், நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ணோம். பட் இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. நமக்கு என்ன டேரெக்டாக கொடுத்துட்டான்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை கொடுத்துட்டான். ஸோ இப்போ 55 crores அவனுக்கு நான் கொடுக்கணும்.
ஷேர்ஸ் அதாவது ஷேரில் பே பண்ணணும் அப்படின்னா என்ன, நான் அதாவது மீ ஆஸ் அன் அக்வைரர் ஐ ஹாவ் டு பே 55 crores டு தி அக்வைரி. ஸோ இஃப் இட் இஸ் டு பி பெய்ட் இன் ஷேர்ஸ், ஹூம் ஷேர்ஸ் ஐ வில் இஷ்யூ, என் ஷேரை தான் நான் இஷ்யூ பண்ணுவேன். புரியுதா? அப்போ 55 crores நான் என் ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸில் டிவைட் பண்ணனா ஐ வில் கெட் த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ரைட். ஏன்னா 55 crores நான் கொடுப்பேன், என் ஷேரில் தான் நான் கொடுப்பேன், என் ஒரு ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் 1000. அப்போது நான் அக்வைரிக்கு 0.055 crore ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவேன். மேபி 55,000 சம்திங் லைக் தட், ஏதோ ஒரு வேல்யூ 5,50,000 எனக்கு கரெக்டாக என்னன்னு தெரியல. பட் 0.055 crore ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவேன். பட் இங்கே என்ன அஷ்யூம் பண்ணுறேன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் டே ரிமைன்ஸ் சேம். இங்கே கண்டுபிடிச்சி, ஏன்னா நம்மக்கிட்ட வேறு ஃபேக்டர் இல்லை. ஏன்னா ஸோ வி ஹவ் அஷ்யூம்டு திஸ் 1000 வில் கண்டினியூ த சேம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 0.55 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது these shares are issued to the acquiree. ஆல்ரெடி அக்வைரர் கிட்ட 10 lakh ஷேர்ஸ் இருக்குது. அது கூட இந்த 0.55 crore ஷேர்ஸ் ஆட் ஆச்சுன்னா டோட்டல் ஷேர்ஸ் இந்த கம்பைன்ட் என்டிட்டி வுட் பி 0.155 crore ஷேர்ஸ். பட் நம்மக்கிட்ட என்ன கேட்குறானுங்க, ஷேர்ஸாக கேட்குறானுங்க, ப்ரீமியம் கேட்குறாங்க. ஸோ ப்ரீமியம்க்கு என்ன பண்ணணும், போஸ்ட் மர்ஜர் வேல்யூ ஆஃப் அக்வைரி மைனஸ் ப்ரீ மர்ஜர் வேல்யூ ஆஃப் அக்வைரி வில் கிவ் அஸ் த ப்ரீமியம். ஸோ இப்போ நம்ம போஸ்ட் மர்ஜர் வேல்யூ ஆஃப் அக்வைரி கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, நம்ம டோட்டல் அதாவது போஸ்ட் மர்ஜர் கேபிட்டலைசேஷன் ஆஃப் தி டோட்டல் என்டிட்டி கண்டுபிடிச்சிட்டு we can split it into proportion based on the shares held by the acquirer and acquiree. ஸோ அப்போ நமக்கு இப்போ என்ன தேவைப்படுது, நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட் படிச்சிடலாம். we have been given that the market price of Knight Limited reflects its true value அப்படிங்கிறாங்க. So this implies that there are no gains on merger due to synergy, bootstrapping, differences in growth rate. Unlike question 3 where we had 200 lakhs of gain. ஸோ இங்கே கெயினே இல்லை. ஸோ அதனால் நீ சினர்ஜின்னு அஷ்யூம் பண்ண முடியாது, பூட் ஸ்ட்ராப்பிங் அஷ்யூம் பண்ண முடியாது. பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படிங்கிற பட்சத்தில் நீ பி ரேஷியோ அதெல்லாம் எதுவுமே நீ பண்ண முடியாது, கொடுக்க வச்சு நீ ஒர்க் அவுட் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ அடுத்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ நம்ம இப்போ ஒரு ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, நமக்கு ப்ரீமியம் வேணும், ப்ரீமியம்க்கு ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அக்வைரி அண்ட் போஸ்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அக்வைரி வேணும். போஸ்ட் மார்க்கெட் வேல்யூனா அக்வைரி ஒரு காம்பினேஷனில் தான் இருப்பாங்க, ஒரு கம்பைன்ட் என்டிட்டியாக இருப்பாங்க. ஸோ அந்த கம்பைன்ட் என்டிட்டியோட போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் கால்குலேட் பண்ணி ப்ரொபோர்ஷனேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது நம்ம போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் இங்கே எப்படி கால்குலேட் பண்ணலாம், நமக்கு எம்பிஎஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதாவது இன்னொரு ஃபார்முலா இருக்கும்ல, இது ரெண்டையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ இன்னும் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலாவில் நம்ம பண்ணல. ஸோ ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப் ஆஃப் டே 1000 crores தான் அவனோட. ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன தப்பு இருக்குது, 1000 crores கிடையாது, ₹1000 into 0.1 crores. ஓகேவா, 0.10 ரெண்டு ஒன்று தான், 0.10 crores. அப்போது 100 crores தான் அவனோட ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ. அதே மாதிரி ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப் ஆஃப் நைட் ₹750 per share for 0.07 shares. அப்போ 52.5 crores. அப்போ மர்ஜர் கெயின் தான் எதுவும் இல்லைன்ட்டாங்களே, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நீ இதையும் ஏதாவது பண்ணினா இங்கே வேல்யூ மாறிடும். ஸோ 152.5 crores தான் கம்பைன் போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஆக்சுவலி இன்னொரு பேஜை விட்டுட்டு நாட்டு இருக்கு. ஓ மை காட். ஸோ 152.5. ஸோ இங்கே அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போஸ்ட் மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 0.155. ஸோ 0.155. ஸோ 152.5 crores is for 0.155 crore shares. அப்போது வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை நைட், 0.055. ஸோ என்ன பண்ணலாம்னா ப்ரொபோர்ஷனேட்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் இட் வில் கிவ் அஸ் தி போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் ஆஃப் நைட். ஓகேவா, அடுத்து ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப் ஆஃப் நைட் நமக்கு இங்கேயே இருக்குது 52.5. ஸோ நான் ஆக்சுவலாக இந்த ஆன்சரை மட்டும் நான் படிக்கிறேன். ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷேர் ஆஃப் நைட் இந்த போஸ்ட் மர்ஜர் 152.5 is for 0.155 shares. Then what is for 0.055 shares. அதாவது நைட்டோட ப்ரொபோர்ஷனேட் போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் வேல்யூவை எடுத்துக்கிறோம். ஸோ இட் கம்ஸ் டு 54.11 crores. ஸோ ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப் நமக்கு இங்கேயே இருக்குது. ஸோ 54.11 minus 52.5 will give us the premium 1.61. பட் நமக்கு கடைசியில் கேட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் எந்த மெத்தடை சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ ப்ரீ மர்ஜர் அதாவது ஸோ பெய்ட் இன் ஷேர்ஸ் அப்படின்னா ப்ரீமியம் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 1.61 rupees, அதாவது 1.61 crores. ஆனால் நம்ம கேஷாக பே பண்ணோம்னா 2.5 crores எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த பெஸ்ட் ஐடியா வுட் பி டு இஷ்யூ ஷேர்ஸ் ஆஃப் டே லிமிடெட் டு நைட் லிமிடெட் இன் லியூ ஆஃப் தி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் தான் நம்ம சொல்லலாம். பிகாஸ் இட் ரிசல்ட்ஸ் இன் அ லோவர் ப்ரீமியம் பெய்ட்.
ஸோ நம்ம இந்த கொஷின் நம்பர் 37 ஒரு ஸ்லைட் இன்கன்சிஸ்டன்சி இன் பாயிண்ட் நம்பர் 2, தட் இஸ் வென் இட் இஸ் பெய்ட் இன் ஷேர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கொஷின் என்ன சொல்லுதுன்னா 55 crore கண்டிப்பாக வந்து அவனுக்கு ஸ்டாக்கில் பே பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் பெய்ட் இன் கேஷ், த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வில் பி 55 crores. But immediately after merger, the value per share is dropping from 1000 to 983.77. அதாவது post merger MPS of Day Limited ஏன் வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து எவ்வளோ இருந்துச்சு, அதோட மார்க்கெட் கேப் வந்து 100 crores இருந்துச்சு ஃபார் 10 lakh shares. தென் இட் வில் கிவ் அஸ் எவ்வளோ 1000, அதாவது 1000 per shareங்கிற ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் இருந்தது. பட் இமிடியட்லி ஆஃப்டர் merger என்ன ஆகுதுன்னா 155, அதாவது 152.5 crores மார்க்கெட் கேப் மாறுது. பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் ப்ரொபோர்ஷனேட்லி இன்க்ரீஸ் ஆகுதுல. ஸோ போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் வந்து குறையுது. இதை வந்து அதை கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வி ஹவ் அஸ்யூம் தட் Day Limited issue shares based on its prevailing market price. அதாவது இது கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணாலும் இது வந்து அசம்ஷன் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான். எப்படி சொல்கிறதுனா, உன்னோட அக்விசிஷன் இன்னும் நடக்கலை. அக்விசிஷன் நடந்த அடுத்த ட்ரேடிங் டேல தான் வந்து நமக்கு கம்பைன்ட் என்டிட்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் 983.07 இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறேன்னா இன்றைக்கி என் மார்க்கெட் ப்ரைஸ் 1000 rupeesனா நான் 1000 rupeesல தான் இஷ்யூ பண்ணுவேன். ஸோ அப்போ நான் 55 crores கொடுக்குன்னா நான் 1000 per share போட்டு ஒரு 0.05 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ நான் என்னோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். நான் 55 crores ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறேன், நான் பண்ணிட்டேன். சப்சிக்வெண்ட்டாக அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறது வந்து என்னோட பவரில் அவர் கண்ட்ரோல் ஆன்டிட் இல்லை. ஸோ in order to discharge the agreed consideration of 55 crores, Day Limited will have to issue 0.55 crores அப்படிங்கிற மாதிரி இது assumption. அடுத்து MPS of 9 shares, அதான் 9 reflects its true value சொல்கிறாங்க. ஸோ there would be no further synergy, bootstrapping effect எதுவுமே இருக்காது. அப்படி இருக்க பட்சத்தில் post merger MPS is worked out as below. New concept, so economic value added. Economic value added na ஒன்றும் கிடையாது. It is similar to economic profit. Economic profit என்னன்னா, it is after considering opportunity cost along with book profit. ஓகேவா? ஸோ அதுதான் எக்கனாமிக் வேல்யூ ஆடட். உனக்கு இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், ஸோ அதோட ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தியா, நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ WACC. ஸோ நம்ம இதைத்தான் வந்து இங்கே என்ன சொல்கிறோன்னா, நான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு நான் இதைத்தான் சொல்கிறேன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ WACC தான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து இப்போது நான் ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் தான் இருக்கேன். நான் ஒரு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இது அஷ்யூம் தட் சரி வச்சுக்கலாம். 1 crore வந்து நான் இஷ்யூ பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு 50 lakhs வந்து டெட்டாக உள்ளே கொண்டு வரேன், டிபென்ச்சர்ஸாக கொண்டு வரேன். இப்போ நாங்கள் 2 பேர் போட்டதும் கேபிட்டல் தான். பட் என்னோட எக்விட்டி கேபிட்டல் ஐ கேன் பேர் ரிஸ்க், whereas that 50 lakhs is debt capital, no risk. ஓகேவா? இப்போது இப்போ 1.5 crore கேபிட்டல் எம்ப்ளாய்டு இங்கே இருக்குது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபினான்ஸோட பேசிக்ஸ்க்கே போயிடலாம். நம்ம WACCன்னு என்ன, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா இந்த கேபிட்டல் உள்ளே கொண்டு வந்ததுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறது. நான் எவ்வளோ செலவு பண்ணுவேன்னா அதுக்கு ஆக்சுவலாக எந்த, ஸோ இப்போ இங்கே கேபிட்டல் போடாமல் நான் வேறு போட்டிருந்தேன்னா எனக்கு அங்கே வந்து எனக்கு 100 ரூபாய் கிடச்சிருக்கும். நான் இங்கே 1 crore, சாரி எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு 1000 rupees போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னவா இருக்குன்னா, நான் அந்த 1000 rupees வேறு எங்கேயோ கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா அங்கே எனக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ அப்போது நான் அதை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ தட் வில் பி மை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அண்ட் ஆஸ் அ இன்வெஸ்டர் மை கோர் கான்செப்ட் வுட் பி டு ரீட் த 10% ஃப்ரம் யோர் கம்பெனி. நான் அங்கே போட்டு எனக்கு 10% கிடச்சிருக்கும், நான் அதை விட்டுட்டு உங்கள் கம்பெனியில் போடுறப்ப எனக்கு 10% தான் வேணும். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன புரியுது, WACC இஸ் நத்திங் பட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் விச் இஸ் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆல்சோ. எல்லா கேஸ்லையும் ஒரே மாதிரி இருக்காது. ப்ரொவைட் வெயிட் எல்லாம் இருக்கும்ல, வெயிட்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக மாறும். பட் இதோட பேஸ் கான்செப்ட் இதுதான், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ அதுதான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ WACC தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அப்போது இதில் என்ன சொன்னால், நான் 1000 ரூபா போடுறேன், அதுக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்கும். அப்போ என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 100. ஓகேவா? ஸோ நம்ம எக்கனாமிக் வேல்யூ ஆடடில் என்ன சொல்கிறோன்னா, எக்கனாமிக் வேல்யூ ஆடட் இஸ் நத்திங் பட் த ஏர்னிங்ஸ் ஆஃப் த என்டிட்டி ஆஃப்டர் டேக்ஸ் ஓவர் அண்ட் above தி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, அந்த பேர்லேயே இருக்கு பார்த்தியா, எக்கனாமிக் வேல்யூ ஆடட். உனக்கு என்ன, நீ எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ பூஸ்டப் கிடச்சிருக்கு, நீங்கள் போட்ட பணத்துக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெஷராக யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இங்கே நான் என்ன சொன்னேன், நெட் ஆப்ரேட்டிங் பேட் மைனஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு இருக்கா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 100 rupees, நான் அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா எனக்கு 100 rupees நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன் அந்த 1000க்கு. ஸோ
உங்கள் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண என்னோட எக்கனாமிக் வேல்யூ ஆடட் அந்த 1000 rupees எக்கனாமிக் வேல்யூ ஆடட் எவ்வளோ வேல்யூ அடிஷன் ஆயிருக்குன்னு பார்த்தா உன்னோட நெட் ஆப்ரேட்டிங் பேட் வந்து 200. அப்போது 100 rupees எனக்கு வேல்யூ அடிஷன் தான். உங்கள் கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணால எனக்கு 100 rupees வேல்யூ அடிஷன் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து தே கேன் அசஸ் பை themselves பை சீயிங் த EVA. ஓகேவா? சிமிலர் இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு மேலே நீ எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு அதுதான் உன்னோட எக்கனாமிக் வேல்யூ ஆடட். புரியுதா? ஸோ இப்போ நோ பேட் எப்படின்னா ஒன்றும் கிடையாது, நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறனால 2 இதில் மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம். ஒன்று EBIT வில் கிவ் அஸ் த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ அங்கே நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்றாங்க. அப்போ ஜஸ்ட் டேக்ஸ் காம்பனண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணால் நமக்கு EBIT கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நமக்கு கண்டுபிடிச்சு சொன்னதே அதாவது நெட் ஆப்ரேட்டிங் பேட். அப்போ பேட்டில் வந்து பேட் இஸ் ஆஃப்டர் ரெடியூசிங் ஃபினான்ஸ் காஸ்ட். ஓகேவா? நமக்கு வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் ஆட் பேக் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. ஸோ அப்போ ஃபினான்ஸ் காஸ்ட்னா என்னது? இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பேக் பண்ணணும். பட் நல்லா நோட் பண்ணால் 1 - T போடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதே பேட். ஸோ எவ்ரி காம்பனண்ட் இஸ் ஆஃப்டர் டேக்ஸ். அப்போ திருப்பி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பேக் பண்ணும்போது என்னன்னா ஸோ இந்த பேட் கொண்டு வரதுக்கு நீ என்ன பண்ணியிருப்போம்னா மேலே இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பேன், அடுத்து மைனஸ் டேக்ஸ்னு ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பேன். அப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட்டும் அப்போ இந்த டேக்ஸ் வந்து இஸ் கன்சிடரிங் த டேக்ஸ் சேவிங்ஸ் ஆஃப் திஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ நீ இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் ஆட் பேக் பண்ணிட்டுனா இதுக்கான இந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டேக்ஸ் வந்து இங்கே மைனஸ் ஆகிருக்குமா அதை நீ கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வந்துடும். புரியுதா? அதனால தான் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அங்கே ஆட் பண்ணுறோம். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இங்கே இருக்குது எல்லாமே ஆஃப்டர் டேக்ஸ். அப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆட் பேக் பண்ணுறது அதுவும் ஆஃப்டர் டேக்ஸாக தானே இருக்கணும். அந்த கான்செப்ட் வச்சுக்கோ. அடுத்து தியரி. இது வந்து ஸ்டர்ன் வேல்யூ மேனேஜ்மெண்ட்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணாங்க டு ஃபைண்ட் த ட்ரூ எக்கனாமிக் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை த ப்ரொவைடர்ஸ் ஆஃப் கேபிட்டல். அதுதான் நான் இங்கே 1000 ரூபா போடுறதுக்குள்ள வெளியே இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 10% கிடச்சிருக்கும். ஸோ என்னோட ரிட்டர்ன் என்னன்னா 100 ரூபா. அப்போ நான் அதை இழந்துட்டு எனக்கு அது வேண்டாம், அந்த 100 ரூபா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனிக்கு வர்றேன். ஸோ தட் இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேவா? அப்போ நான் 100 ரூபா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் உங்கள் கம்பெனிக்கு வர்றேன். நீ எனக்கு எவ்வளோ கொடுக்குற? நீயும் அதே 100 ரூபா கொடுத்தா எனக்கு அங்கே பிரேக் ஈவன். உன்னால் என்னோட பணத்துக்கு எந்த ஒரு வேல்யூ அடிஷனுமே கிடையாது. பட் நீ 1000 ரூபாய் அங்கே கொடுக்குறாங்க பஸ்ஸில் 900 rupees வேல்யூ அடிஷனுங்கிறோம். ஸோ EBA நோ பேட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நோ பேட் இஸ் EBIT minus 1 - T or EBIT into 1 - T or PAT plus interest into 1 - T. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா இன்வெஸ்டட் கேபிட்டல். ஸோ எக்விட்டி, ஷேர், ப்ரிஃபரன்ஸ், ரிசர்வ்ஸையும் ஆட் பேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மைனஸ் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் நாட் ரிட்டன் ஆஃப். இதெல்லாம் செப்பரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வரும். அடுத்து ஆட் டெப்ட். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அடுத்து WACC எப்படி கால்குலேட் பண்ணால் KD. ஸோ KD இஸ் யூஸ்வலி ஆஃப்டர் டேக்ஸ், ஜென்ரலி ஆஃப்டர் டேக்ஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்டு 1 - T போட்டுக்கணும். இன்ட்டு D divided by D plus C, that is weight. ஓகேவா? டெப்டோட வெயிட், டெப்ஸ் வெயிட் இன் டோட்டல் இன்வெஸ்டர் கேபிட்டல், டோட்டல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அப்புறம் KE இன்ட்டு E divided by D plus C. assuming no preference shares. KE, the best method is CAPM. if not available முக்கால்வாசி இருக்கும், ஒன்று கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, இல்லை CAPM. அப்படி இல்லைனா மட்டும்தான் கார்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி KE கால்குலேட் பண்ணும். அடுத்து needs to be remembered that above calculation is done using book value weights. இங்கே இருக்கிறதெல்லாம் புக் வேல்யூ, இந்த DE அதெல்லாம் புக்ஸ்லேருந்து எடுக்கிற வேல்யூவாக இருக்கணும். அடுத்து EVA gives the excess profit that a company earns and over above the required rate of return by investors. இந்த required rate of return ஒன்றும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். எனக்கு அங்கே 100 ரூபா கிடைக்குது. EVAனா என்னென்னா அதுக்கு மேலே நீ எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அதுதான் EVA. So providers are capital but considered to be both debt, preference and equity. Certain adjustments may need to be required for special items like unrecognized assets, provision for bad debts, இந்த fictitious assets not written off. So 3 special adjustments இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. Market value is excess value of providers of capital in the market over and above the book values. இது கரெக்டாக என்னன்னு தெரியல, கீழே எடுத்திருந்தாங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So question number 40 deals with economic value added and market value added. Following data pertains to XYZ Incorporated. So as on 31st December 2010, income, அதுக்கப்புறம் அவங்களே EBIT கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டு, EBT, டேக்ஸு, பேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ எக்விட்டி ஸ்டாக் வந்து 10 million shares of ₹10 each, ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், லோன்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த பக்கம் இங்கே பெருசாக தேவைப்படாது பர்டிகுலராக எக்கனாமிக் வேல்யூ ஆடடில். நம்மளை என்ன கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா எக்கனாமிக் வேல்யூ ஆடட், மார்க்கெட் வேல்யூ ஆடட். WACC கொடுத்தாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ எக்கனாமிக் வேல்யூ ஆடட் ஃபார்முலா வந்து நோ பேட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு WACC. ஸோ நோ பேட்னா EBIT இன்ட்டு 1 - T.
ஸோ EBIT வந்து 180, டேக்ஸ் வந்து 35%, ஸோ 0.75 நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதான் 180 into 0.75. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா இது எக்விட்டி, இது ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது டெப்ட் கேபிட்டல். எக்விட்டி, ரிசோர்ஸ், டெப்ட் மூணு ஆட் பண்ணி WACC கூட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணால் நமக்கு EVA கிடச்சிரும். ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் புக் வேல்யூ ஆஃப் லோன்ஸ் அஸ்யூம் டு பி ஈக்குவல் டு தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் லோன்ஸ். ஓகேவா? அடுத்து ரெஃபரன்ஸ் நோட் வந்து மார்க்கெட் வேல்யூ ஆடடு அப்படின்னா முன்னாடியே ஒரு பாயிண்ட் பார்த்தா நான் அது என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிம்பிள், நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நோபேட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் போடுறோம்ல. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இங்கே EVA வந்து போத் டெப்ட் அண்ட் எக்விட்டி கேபிட்டல் கம்பைண்டாக போட்டிருப்போம். ஸோ இங்கே வந்து என்னென்னா MBA வந்து ஒன்லி எக்விட்டி பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, நம்ம ICI. ஸோ நம்மளும் அதே ஃபாலோ பண்ணுறோன்ட்டு. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எக்விட்டி மைனஸ் புக் வேல்யூ ஆஃப் எக்விட்டி வில் கிவ் அஸ் தி மார்க்கெட் வேல்யூ ஆடட். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எக்விட்டினா என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் அந்த இது போட்டுட்டு புக் வேல்யூ ஆஃப் எக்விட்டினா ஸோ எக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் தான் நம்ம புக் வேல்யூ ஆஃப் எக்விட்டி ரெண்டையும் மைனஸ் பண்ணால் மார்க்கெட் வேல்யூ ஆடட் கிடச்சிரும். ஸோ ஆல்டர்னேட்டிவ்லியே எப்படி பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எக்விட்டி 500. ஸோ இது வந்து கன்சிடரிங் த டெப்ட் கேபிட்டல். ஸோ அடுத்து புக் வேல்யூ ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எக்விட்டி ப்ளஸ் டெப்ட்னு எடுத்தோம்னா அதே மாதிரி இங்கே புக் வேல்யூ ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு விச் இஸ் கன்சிடரிங் போத் டெப்ட் அண்ட் எக்விட்டி அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ சிம்பிள் கொஷின் தான். இந்த மேலே என்ன எழுதியிருக்கோம், ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் நாட் ஜஸ்ட் ஈக்குவல் டு ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசோர்ஸ். இது வந்து எக்விட்டி, புரியுதா? கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா இன்க்ளூட்ஸ் டெப்ட். ஸோ எக்கனாமிக் வேல்யூ ஆடட் இஸ் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட். இது வந்து ஒரு இயருக்கு, அதாவது 31 December 2010 ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்க்கு இந்த EVA அப்படின்னு சொல்கிறோம். வேறஸ் MVA அப்படிங்கிறது ஆஸ் ஆன் டேட், அந்த டேட்டில் அதோட மார்க்கெட் வேல்யூ ஆடட் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். Question number 41. Following information is given for 3 companies that are identical except for their capital structure. ஓகேவா? Total invested capital கொடுத்துட்டாங்க which is debt and equity both. Debt to assets ratio கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணால் debt to assets ratio கொடுத்துருக்காங்க. Shares outstanding. ஸோ debt to assets ratio அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்போது அஷ்யூம் பண்ணிக்கோ 1 lakh தான் இன்வெஸ்டட் கேபிட்டல்னால் அவங்களோட அசட்ஸும் 1 lakh தான் இருக்கும். சரியா? அப்போது 1 lakhல 0.8 வந்து நமக்கு டெட்டால் ஃபண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிச்சம் இருக்க 0.2 தான் எக்விட்டி. ஸோ இது வந்து நமக்கு எங்கே தேவைப்படுதுன்னு கீழே பார்ப்போம். அடுத்து ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோ. ப்ரீ டேக்ஸ் காஸ்ட் ஆஃப் டெப்ட், காஸ்ட் ஆஃப் எக்விட்டி கொடுத்துருக்காங்க, எபிட் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் ரேட் இஸ் யூனிஃபார்ம் இன் ஆல் கேசஸ். கால்குலேட் WACC EVA based on EVA, suggest a company which will be considered best for investment and give the reasons for the same. இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் கேட்டிருக்காங்க, எஸ்டிமேட் தி மார்க்கெட் கேப். சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் WACC, அதுக்கு என்ன வேணும், KD ப்ளஸ் வெயிட் ஆஃப் டெட், அதாவது இன்ட்டு வெயிட் ஆஃப் டெட் ப்ளஸ் KE இன்ட்டு வெயிட் ஆஃப் எக்விட்டி. அப்போ நமக்கு KE மேலே கொடுத்துட்டாங்க. KD வந்து ஃப்ரீ டேக்ஸை கொடுத்துருக்காங்க, நமக்கு எப்போவுமே போஸ்ட் டேக்ஸ் தான் KD. இப்போ இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - T போடணும். இன்ட்ரெஸ்ட் எங்கே கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எங்கேயும் இல்லை, இதுதான் சொல்கிறேன். சரியா? 16%, அதாவது பர்சன்டேஜ்லேயே தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - T போட்டோம்னா KD கிடச்சிரும். ஸோ வி காட் த KD அண்ட் வி கேன் கால்குலேட் WACC. ஸோ காஸ்ட் ஆஃப் டெட் இன்ட்டு டெட் பை டெட் எக்விட்டி. ஸோ இந்த இது எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து டெட் அசட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் அசட்ஸில் 0.8 வந்து நமக்கு டெட்டு, 0.2 வந்து எக்விட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் செப்பரேட்டாக கிரேப்ஸ், ஆரஞ்ச், ஆப்பிள், அதோட KD, அதோட KE, அதோட கேபிட்டல் எம்ப்ளாய்ட், இங்கே ஒவ்வொருத்துக்கு ரேஷியோ மாறுதுக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரே ரேஷியோ போட்டுறது. ஸோ அதோட கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி WACC ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்ன கேட்குறாங்கன்னா EVAக்கு நோ பேட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அது என்னன்னா இன்வெஸ்டட் கேபிட்டல் இன்ட்டு WACC. நம்மக்கிட்ட WACC இருக்குது, இன்வெஸ்டட் கேபிட்டல் இருக்குது, நோ பேட் இல்லை. நோ பேட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா EBIT இன்ட்டு 1 - T. ஸோ அப்போ EBIT எடுத்துக்கலாம், இன்ட்டு 1 - T போட்டுக்கலாம். சின்ஸ் EBIT இஸ் சேம் ஃபார் ஆல் கம்பெனி, அதாவது டேக்ஸ் ரேட்டும் ஒரே மாதிரி இருக்கனால நம்ம ஜஸ்ட் இதையே எடுத்து நம்ம ஒரு EBIT கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ 3 கம்பெனி லிஸ்ட்டை எழுதிட்டு ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஆப்பிள் எழுதிட்டு நோ பேட். WACC ஒவ்வொரு இதுக்கும் சேஞ்ச் ஆகும். இன்வெஸ்டட் கேபிட்டல் வில் ரிமைன் சேம். ஸோ வி கேன் கால்குலேட் தி EVA. ஸோ பேஸ்ட் ஆன் த EVA we would suggest Orange as the best company should consider for investing. ஏன் அப்படின்னா அந்த 3 கம்பெனியில் ஹையஸ்ட் EVA அண்ட் லோவஸ்ட் WACC அங்கே தான் இருக்குது. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எதை வச்சு கேட்குறாங்க, இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ இவ்வளோங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட PE ரேஷியோ வச்சு மார்க்கெட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணால் நமக்கு அதுக்கு EPS கண்டுபிடிக்கணும். நமக்கு எபிட் கொடுத்துட்டாங்க.
அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம டக்குன்னு கால்குலேட் பண்ணிடலாம் தானே. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டு, இபிடி, டேக்ஸு, இஏடி, ஷேர்ஸு போட்டால் வேலை முடியுது. ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீ டெப்ட் எக்விட்டி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்ட, ஆனால் இந்த இடத்துல வந்து ப்ரீ டேக்ஸ் தான் நீ மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா டேக்ஸ் காம்பனண்ட் வந்து இந்த லைனுக்கு கீழே தான் எஃபெக்ட், இந்த லைனுக்கு மேலே டேக்ஸோட எஃபெக்ட் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் எடுக்கணும். புரியுதா? அது மட்டும் மறந்துனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் மைனஸ் பண்ணால் உனக்கு இபிடி கிடச்சிரும். அதுக்கு ஒரு 35% டேக்ஸ் போட்டு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் ஒரு பேட் கண்டுபிடிச்சிடலாம். டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டோம்னா இபிஎஸ், இன்டூ பி ரேஷியோ போட்டால் எம்பிஎஸ், இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் மார்க்கெட் கேப். சிம்பிள். இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நீ நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து இந்த இடத்துல ஒரு நோட் நான் எழுதியிருப்பேன் மேலே, நல்லா நோட் பண்ணிக்கோ. கொஷினில் டெட் அசட்ஸ் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இதுவே டெட் எக்விட்டி ரேஷியோன்னு கொடுத்துருந்தா ஒர்க்கிங்ஸோட இதே டோட்டலாக மாறி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஆரஞ்சு லிமிட்டெடுக்கு மட்டும் நம்ம போட்டோம்னா டோட்டல் இன்வெஸ்டட் கேபிட்டல்னால் டெப்ட் ப்ளஸ் எக்விட்டி அது 1 lakh. அப்போது 0.8 இது ப்ளஸ் 1 வந்து எக்விட்டி, அப்போது இஸ் ஈக்குவல் டு 1.8. அப்போது 1 lakh வந்து 1.8னா பாயிண்ட் என்ன, நம்ம தான் டெட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும், நம்ம தான் எக்விட்டி வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கணும். புரிஞ்சுக்கோ. Remember, debt to assets and debt to equity ratio is different. So ex dividend price is generally lower than come dividend price. ஏன்னா you are giving back the resources to shareholders. Dividend pay பண்ணது ஆக்சுவலாக அது எப்படிடா அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ ரிசர்வ்ஸை யூஸ் பண்ணி தான் டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ ரிசர்வ்ஸ் ஒரு கம்பெனிக்கிட்ட நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட மார்க்கெட் வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். அதை திருப்பி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே கொடுத்துட்டாங்கன்னா அதோட ரிசர்வ்ஸ் கம்மியாகும். ஸோ அதை நீ டு த எக்ஸ்டென்ட் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் குறையும். அது ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் ஜென்ரலாக ஒரே பாயிண்டில் சொல்லணும்னா, ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட் இருக்குது, அதுக்கிட்ட ஏகப்பட்ட ரிசர்வ்ஸ் இருக்குது. நம்ம அதில் போட்டோம்னா அந்த கம்பெனி லாஸே ஆனாலும் நமக்கு திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஏதோ அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நம்புவோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வில் ஜென்ரலி பி ஹையர் ஃபார் companies which have a higher reserves. ஸோ அடுத்து நமக்கு என்ன சம் அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் நம்பர் 38. Constant Engineering Limited has developed a high-tech product which has reduced the carbon emission from burning of fossil fuel. அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஹை டிமாண்டில் இருக்குது. ஸோ the product has been patented and has a market value. இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா ப்ராடக்டோட மார்க்கெட் வேல்யூ கிடையாது, பேட்டன்ட்டோட மார்க்கெட் வேல்யூ இஸ் 100 crores. ஸோ இட் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் புக்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் இன்ஜினியரிங்கோட நெட்ஒர்த் 200 crores. ஆமாம், நெட்ஒர்த் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ். அடுத்து லாங் டேர்ம் டெப்ட்டும் கொடுத்துட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோ, இங்கே ஈவின்னு இருக்கனால நமக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் ப்ளஸ் டெப்ட் கேபிட்டல் தான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வரும். அடுத்து என்ன சொல்கிறோன்னா ப்ராடக்ட் ஜென்ரேட்ஸ் அ ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் இபிஐடி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் ரேட் ஆன் 365 days கவர்மெண்ட் பாண்ட் இஸ் 10% per annum. ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஏதோ கொடுத்துருக்கானுங்களே. ஸோ அடுத்து மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ ஜென்ரேட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் 12% per annum. அப்போ மார்க்கெட் ரிஸ்கோட இருக்கிற ரேட்டு. ஸோ த ஸ்டாக் ஆஃப் கம்பெனி மூவ்ஸ் இன் டேண்டம் வித் த மார்க்கெட். அப்படி இல்லை, சரி அப்படின்னா என்னென்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஆஸ் பர் த மார்க்கெட் மூமெண்ட் இட் இஸ் சிமிலர் டு த மார்க்கெட். ஓகேவா? ஸோ இந்த கடைசி 3 லைன் இருக்க டேட்டா வந்து காஸ்ட் ஆஃப் எக்விட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கால்குலேட் இவிஏ ஃபார்முலா என்ன, நோ பேட் இன்ட்டு இன்வெஸ்டட் கேபிட்டல் இன்ட்டு 1 நோ பேட் மைனஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் நத்திங் பட் இன்வெஸ்டட் கேபிட்டல் இன்ட்டு WACC. ஃபஸ்ட்டு நோ பேட் கண்டுபிடிச்சிடலாம். நோ பேட் கண்டுபிடிக்கணும் நம்ம இபிஐடியிலிருந்து எதை மைனஸ் பண்ணணும், 1 - T மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். ஸோ டேக்ஸ் ரேட் கொடுக்கல. இதோ இன்னொரு ஹைலைட் என்ன, இங்கே இபிஐடியே கொடுக்கல, நமக்கு ஜஸ்ட் ரெவன்யூ தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்த்தா எக்ஸ்பென்சஸ் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இபிஐடி இன்டூ அதாவது ரெவன்யூ வில் பி ஈக்குவல் டு இபிஐடி. வி ஹவ் நாட் பின் கிவன் இபிஐடி ஆர் பேட். ரெவன்யூ மட்டும் 84 crores கொடுக்குறோம். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வி ஹவ் அஸ்யூம் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு இபிஐடி. எக்ஸ்பென்ஸே கொடுக்கலையே, அப்புறம் டேக்ஸ் ரேட்டும் கொடுக்கல. ஸோ நோ பேட்டுங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு 84 crores தான். 1 - T போட்டால் 0 தானே வரும். ஸோ அப்படின்னா எபிட் இஸ் ஈக்குவல் டு நோ பேட். அப்போது இது அப்படியே 84ன்னு எடுத்து எழுதிடுவோம். இன்வெஸ்டட் கேபிட்டலில் மட்டும் ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ என்னென்னா 200 crores + 400ன்னு போட்டுறக்கூடாது. அதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா அன்ரெகக்னைஸ்ட் அசட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஏன் அதுக்கான ரேஷ்னல் என்ன அப்படின்னு கேட்டுச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரேஷ்னல் என்னென்னா பேட்டன்ட்டை நீ ரெக்கக்னைஸ் பண்ணினா அசட் சைடில் இன்க்ரீஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ பேலன்ஸ் ஷீட்னா டுவல் எஃபெக்ட் தானே. அசட் சைடில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அடுத்து இங்கே லயபிலிட்டி சைடில் ஏதோ ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகணும்ல, இன்க்ரீஸோ இல்லை ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கணும்ல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அது எங்கே எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் எஃபெக்ட் ஆகும். வேறு எங்கேயுமே உனக்கு லயபிலிட்டிஸ் நீ கிரியேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் எப்படி சொல்லலாம்னா, ஸோ இந்த அன்ரெகக்னைஸ்டு பேட்டன்ட்லாம் வந்து இன்கம் ஜென்ரேட்டிங் பொட்டன்ஷியல் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கு அதை கான்ட்ரிபியூட் பண்ணுமா. கான்ஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும்னா அந்த அன்ரெகக்னைஸ்டு பேட்டன்ட்டும் ஹெல்ப் பண்ணுது. ஹென்ஸ் their income would be a part of 84 crores. மேலே போட்டிருக்க அந்த எபிட்டில் அந்த 84 crores அதோட ஒரு பார்ட் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ
So in order to ensure a fair comparison, they should also be considered while calculating the invested capital அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த சப்சிக்வெண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 400 ரூபாய் டெப்ட்டை நம்ம பே பண்ணிட்டோன்னா அந்த 400 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா டெட் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் எக்விட்டி ஹோல்டர்ஸ் என்ஜாய் ரெசிடியல் இன்ட்ரெஸ்ட், ரைட்? ரெசிடியல் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒன்ஸ் த டெப்ட் இஸ் பெய்ட் ஆஃப், எனி அமௌண்ட் பியாண்ட் 400 இஸ் அட்ரிபியூட்டபிள் டு எக்விட்டி. நான் அதனால தான் அந்த 100 இங்கே ரெகக்னைஸ் பண்ண எக்விட்டிக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். ஹென்ஸ் அன்ரெகக்னைஸ் பேட்டர்ன்ஸ் would be added to equity weights in order to calculate WACC அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்க, எக்விட்டி கூட ஆட் பண்ணுறானுங்க. ஸோ நமக்கு இன்வெஸ்டட் கேபிட்டல் கிடச்சிருச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும்? WACC வேணும். அதுக்கு காஸ்ட் ஆஃப் டெட் அண்ட் காஸ்ட் ஆஃப் எக்விட்டி தேவை. காஸ்ட் ஆஃப் டெப்ட் யூஸ்வலி போஸ்ட் டாக்ஸ் ரேட். ஆமாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்கல. பட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நமக்கு 365 டே கவர்மெண்ட் பாண்ட் ரேட் வந்து 10%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதுதான் எடுக்க முடியும். இட் இஸ் ரீசனபிள் டு அஷ்யூம் காஸ்ட் ஆஃப் டெட் அட்லீஸ்ட் ஈக்குவல் த ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் 10%. டேக்ஸ் ரேட்டே நம்ம கொடுக்கல. ஸோ KD இஸ் ஈக்குவல் டு 10% இன்டம். அடுத்து KE கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி ஷேர்ஸ் மூவ் நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் வச்சு பார்த்தா CAPM மாடல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்ததா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அங்கே ஒரு லைனை படிச்சுட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் வித் மார்க்கெட் ரேட்னு சொன்னோம். மார்க்கெட்டில் என்ன மூவ்மெண்ட் நடக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ இட் இஸ் important to note that it must be assumed as 1. அப்போது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் 10%. அடுத்து என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து அதாவது ரிஸ்க் ப்ரீமியம் இன்ட்டு பீட்டா தானே. ரிஸ்க் ப்ரீமியம் 2% இன்ட்டு பீட்டா வந்து will give us the KE which is 12%. ஸோ WACCனா ஒன்றும் இல்லை, KD இன்ட்டு D டிவைடட் பை, அதாவது காஸ்ட் ஆஃப் டெப்ட் இன்ட்டு வெயிட் ஆஃப் டெப்ட், காஸ்ட் ஆஃப் எக்விட்டி இன்ட்டு வெயிட் ஆஃப் எக்விட்டி. இங்கே பார்த்தேன்னா காஸ்ட் ஆஃப் டெப்ட் 10%. இங்கே நல்லா பார்த்துக்கோ, 700 எடுத்திருக்காங்க. இங்கே 400, இங்கே வந்து 300 எடுத்திருக்காங்க. ஸோ அன்ரெகக்னைஸ்ட் அசெட்ஸ் will be added to equity, ரைட்? அடுத்து நம்ம WACC கால்குலேட் பண்ணிட்டா நமக்கு ஒர்க்கிங் சிம்பிள். ஜஸ்ட் இன்வெஸ்டட் கேபிட்டல் இன்ட்டு WACC போட்டு மைனஸ் பண்ணால் நமக்கு EVA கிடச்சிடும். இங்கே என்ன எழுதியிருக்கேன், unrecognized assets are allocated to equity because debt is always fixed. Once the committed amount is paid, liability gets discharged, but equity holders are always entitled to the entire residual interest. இதைத்தான் நானும் சொன்னேன். Question number 39. Herbal Gyan is a small but profitable producer of beauty cosmetics using the plant aloe vera. Not a high-tech business, but earnings have averaged around 12 lakh after tax. ஸோ பேட் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஸ்ட்ரென்த் வந்து என்னென்னா, ஒரு பேட்டன்ட் பியூட்டி க்ரீம் ஃபார் ரிமூவ் பிம்பிள்ஸ். ஆமாம். ஸோ அந்த பேட்டன்ட்டுக்கு 8 years இன்னும் வேலிடிட்டி இருக்குது. ஹேஸ் ஆஃபர்ட் 40 lakhs ஃபார் பேட்டன்ட் ரைட்ஸ். ஸோ 40 lakhs பக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் த பேட்டன்ட் would be 40 lakhs. Herbal's asset includes 20 lakhs of double working capital, 80 lakhs of PPE. நல்லா நோட் பண்ணிக்கோ, பேட்டன்ட் இஸ் நாட் ஷோன் இன் ஹெர்பல்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நோட் பண்ணிக்கோ. அடுத்து ஹெர்பல்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலே கொடுத்துட்டாங்க, WACC. நம்மக்கிட்ட கேட்குறது EVA. EVA is equal to NOPAT minus invested capital into WACC. ஸோ NOPAT அப்படின்னா நமக்கு இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ இட் இஸ் ரீசனபிள் டு அஷ்யூம் தட் த கிவன் பேட் இஸ் தி NOPAT. இந்த டேக்ஸ் ரேட் இல்லைனாலும் நமக்கு எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் இது EB18ன்னு சொன்னாங்க. ஸோ எதுவுமே இல்லை, விட்டுரு, ஏன் குழப்பிக்கிறேன், சிம்பிளாக விட்டுரு. ஸோ NOPAT அப்படியே 12ன்னு எடுத்து எழுதிட்டு நமக்கு இன்வெஸ்டட் கேபிட்டல் எதுவும் கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, PPE கொடுத்துருக்காங்க, அண்ட் நம்மக்கிட்ட WACCயும் கொடுத்துட்டாங்க. பட் இங்கே ஃபிகர் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த ஃபிகர் இருக்குது, இதை கால்குலேட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ இன்வெஸ்டட் கேபிட்டல் என்னென்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அவங்க பேலன்ஸ் ஷீட் கொடுக்கல. ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்தா நமக்கு அசட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட் அன்ரெகக்னைஸ் பேட்டர்ன் ஷால் பி ஆடட் டு எக்விட்டி. கரெக்டாக நான் போன சம்மில் சொன்னேன்ல, அசட் இருக்குன்னா அதே ஈக்குவலாக லைபிலிட்டி இருக்கும். ஸோ லைபிலிட்டின்னு என்னென்னா எக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ். ஸோ அதை தான் சொல்கிறேன், அசட்டு. ஸோ இங்கே இது வந்து எக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு வச்சுக்கலாம். இங்கே லைபிலிட்டிஸ் இருக்குது, இது ஃபுல்லாக அசட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அசட்டு இந்த லைபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த எக்விட்டி கேபிட்டல் ரிசர்வ்ஸ் கிடச்சிருமா. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ அசட் இங்கே லைபிலிட்டிஸ் எதுவுமே இல்லாதனால அஷ்யூம் டு பி 0. அப்போ இந்த அசட்டு தான் இந்த எக்விட்டி கேபிட்டலாக இருக்கணும், ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸாக இருக்கணும், ஆர் இன்வெஸ்டட் கேபிட்டலாக இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட there is no information about it. hence எப்படி சொல்கிறேன்னா, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் 15% அண்ட் அஷ்யூம் தட் தேர் இஸ் நோ டெட் இன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அசட்டெல்லாம் ஆட் பண்ணால் நான் சொன்னேன் இந்த ஃபார்முலா. ஸோ இது மைனஸ் இது இஸ் ஈக்குவல் டு இது, இங்கே 0னா டோட்டலாக இந்த வேல்யூ தான் வரும். இப்போ 20 + 80 இது இம்பார்ட்டன்ட், நம்ம செப்பரேட்டாக ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு இன்வெஸ்டட் கேபிட்டல் கிடச்சிரும். If we work out the formula, we will get the EVA. Question number 43. So calculate. So similar எல்லா லைனும் EVA தானே வரும், சரியா?
அடுத்து பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது P&L ஸ்டேட்மெண்ட். ரெவென்யூ, அதாவது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், EBIT, இன்ட்ரெஸ்ட், EBT, டேக்ஸ், பேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் கொடுத்துருக்காங்க, ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ், லாங் டேர்ம் borrowings, கரண்ட் liabilities, அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் டெப்ட். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஒன்றும் சொல்லலை அப்படின்னா ப்ரீ டேக்ஸ்ன்னு சொல்லி டேக்ஸ் ரேட்டை மைனஸ் பண்ணோம். காஸ்ட் ஆஃப் எக்விட்டி, தட் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிட்டர்ன். ஸோ 12% அவனே கொடுத்துட்டான், KE கொடுத்துட்டான். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு யூஸ் CAPM டு calculate and we don't even have the values to calculate CAPM figures. டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் பாடி பேட் டெப்ஸ் ப்ரொவிஷன் வந்து 40 lakhs ஆமாம், included in indirect expenses, and 40 lakhs has been reduced from receivables in current assets அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இங்கே வந்து நீ இந்த அசெட்லாம் பெருசாக உங்களுக்கு குழப்பிக்க வேணாம், நீ 2 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஆஸ் பர் ICA ஒர்க்கிங்ஸ். ஸோ என்னென்னா நம்ம இங்கே என்ன கேல்குலேட் பண்ணுறோம், அதாவது நோ பேட் அப்படின்னு என்ன, நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் ஆட் பேக் தி நான் கேஷ் ஐட்டம்ஸ். கரெக்டாக நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் இஸ் நான் கேஷ் ஐட்டம். ஸோ ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு P&L, இந்த P&L விடு, நம்ம P&L அசியூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ்னு மைனஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் உனக்கு இங்கே நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண. ஸோ நெட் ப்ராஃபிட் இங்கே வருமா, ஸோ நெட் ப்ராஃபிட் இங்கே கால்குலேட்டே ஆகும். ஸோ த கிவன் நெட் ப்ராஃபிட் இஸ் ஆஃப்டர் கன்சிடரிங் த நான் கேஷ் ஐட்டம் ஆஃப் அதாவது நான் கேஷ் ஐட்டம் தட் இஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். அப்போ நமக்கு சின்ஸ் வி ஆர் கால்குலேட்டிங், இது வந்து பேட் ஓகே, நம்ம கேட்குறது என்ன, ஆப்ரேட்டிங் பேட்டு, நெட் ஆப்ரேட்டிங் பேட்டு. அப்போ அந்த நான் கேஷ் ஐட்டமை ஆட் பேக் பண்ணணுமா. ஸோ இங்கே நீ கால்குலேட் பண்ணுற பேட்டு தான் உன்னோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்குள்ளே P&Lனு பேலன்ஸாக போகும். அப்போ என்ன இருக்குதுன்னா, நீ இங்கே ஆட் பேக் பண்ணுறங்கிற பட்சத்தில் இங்கே இருக்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்குள்ளே இருக்க P&Lயும் நீ தான் ஆட் பேக் பண்ணணும். பிகாஸ் இது நோ பேட்டில் வந்து நம்ம இங்கே ஆட் பேக் பண்ணுறோம். ஸோ 2 எஃபெக்ட் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நோ பேட் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். பேட் டெப்ட்ஸ் இஸ் அ நான் கேஷ் ஐட்டம், இட் ஷால் நாட் பி கன்சிடர். சின்ஸ் பேட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது பேட்டில் ஆல்ரெடி ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் எஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ வி ஆர் ஆடிங் பேக் டு பேட். அதே மாதிரி கீழே ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் எஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்த பேட்டை தான் நம்ம P&Lனு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வச்சுருப்போம். ஸோ வி ஹேவ் டு ஆட் இன் தட் பிளேஸ் ஆல்சோ. 2 இடத்துல எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ நோ பேட், ஸோ EVS சேம் ஃபார்முலா தான். ஸோ நோ பேட் 600 எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, EBIT × 1 - T ப்ளஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ EBIT × 1 - T ப்ளஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். ஆல்டர்னேட்டிவ்லி பேட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் × 1 - T ப்ளஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். நோ பேட்டில் ஆட் பண்ணு, இன்வெஸ்டட் கேபிட்டல் ஆட் பண்ணு. இன்வெஸ்டட் கேபிட்டல் பர்டிகுலராக ரிசர்வ்ஸ் கூட ஆட் பண்ணணும். புரியுதா? ஸோ இன்வெஸ்டட் கேபிட்டல் நமக்கு இங்கே மேலே இருக்குது. ஸோ 1000, ரிசர்வ்ஸு 600. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்னா 600 கூட ஒரு 40 மட்டும் ஆட் பண்ணிக்கோ. ஏன்னா சின்ஸ் திஸ் ப்ரொவிஷன் இஸ் ஆடட் பேக் டு ப்ராஃபிட். கரெக்டாக? ஸோ இட் இஸ் ஆடட் பேக் டு ப்ராஃபிட். பட் இந்த இதுக்கு முன்னாடி இந்த ரிசர்வ்ஸ்குள்ளே இந்த 600க்குள்ளே கண்டிப்பாக வந்து நமக்கு P&L பேலன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த ப்ரொவிஷனை ஏர்லியராக மைனஸ் பண்ணியிருப்போம். சின்ஸ் ஆடட் டு ப்ராஃபிட். ஓகேவா? அதனால் இங்கேயும் ஆட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால், earlier at the time of creation of provision, P&L would have been reduced, right? We have to reverse it back. So அப்படி இருக்க பட்சத்தில் 40 திருப்பி ஆட் பேக் பண்ணிடுவோம். 640 ஆட் பண்ணி லாங் டேர்ம் டெப்ட் எடுத்து இன்வெஸ்டட் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடுறோம். நமக்கு KD இருக்குது. ஸோ அது வந்து ப்ரீ டேக்ஸு. ஏன்னா அதையவே எடுத்துருக்காங்க. டேக்ஸ் ரேட் கொடுத்தும் ஏன் அதை எஃபெக்ட் கொடுக்கல, கொடுத்துருக்கோம். இங்கே பாரு, டேக்ஸ் எஃபெக்ட் கொடுத்தாச்சு. அடுத்து டெப்டோட வெயிட்டு, எக்விட்டியோட வெயிட்டு. பட் இந்த இடத்துல ICA என்ன பண்ணிட்டாங்கன்னா, சம்மந்தம் இல்லாமல் மேலே ஆட் பேக் பண்ணால் கீழே ஆட் பேக் பண்ணல. இங்கே வந்து அந்த 40 கன்சிடர் பண்ணாமல் 1800 and 1600 வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ICA வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ICA has ignored 40 while calculating weights. அதாவது இந்த 200 and 1800. ஸோ இதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இங்கே 40 கன்சிடர் பண்ணல, இங்கேயும் 40 கன்சிடர் பண்ணல. 1600 by 1800. ஸோ we have reversed 40 from provision for bad debts from profit. ஓகேவா? அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டும் ரிசோர்ஸ் ஆட் ஆகும்ல. ஒரு எக்ஸ்பென்ஸ் குறையினா P&L இன்க்ரீஸ் ஆகும். அப்போ P&L எஃபெக்ட் கொடுத்தாச்சு. அந்த P&L அதாவது அந்த பேலன்ஸை தான் நம்ம ரிசர்வ்ஸ்னு கொண்டு போகிறோம். அப்போ அங்கேயும் கொண்டு போய் எஃபெக்ட் கொடுக்கணும்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. வேறுபடி ஒன்றும் இல்லை. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் வந்து ஆடட் பேக். ஸோ சிமிலர் டு எக்ஸ்பென்சஸ் நாட் ரெக்கார்டட் பட் நாட் இட் ரியலைஸ்டு. ஸோ 1 - T வந்து நம்ம பண்ணல. சின்ஸ் இட் இஸ் ஆப்ரேட்டிங் நேச்சர். ஆக்சுவலாக ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் வந்து டெப்ட். ஸோ டெட்டார்ஸ்னால் என்ன, நம்ம நார்மல் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் ஐட்டம். அதனால மட்டும்தான் 1 - T மைனஸ் பண்ணல. அண்ட் ஏன் இதை வந்து திருப்பி ஆட் பேக் பண்ணுறாங்க, நம்ம கால்குலேட் பண்ணுறது ஆப்ரேட்டிங். ஓகேவா? அதுக்குள்ள நான் கேஷ் ஐட்டம்ஸ் இருக்காது. புரியுதுக்கோ?
கொஸ்டின் நம்பர் 42 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டெல்டா கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர்ஸ் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் நெட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெட் இன்கம்னா இம்ப்ளைட் தட் இட் இஸ் ஃபேட், அது 15 lakhs ஆமாம். டேக்ஸ் ரேட் 40%. ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வாஸ் 15 lakhs. இன்வெஸ்டட் கேபிட்டல் 1 crore, 60% அதில் டெட்டு. WACC இஸ் 12.6%. ஸோ கம்ப்யூட் தி ஆப்ரேட்டிங் இன்கம் ஆர் EBIT. EBIT கேட்குறாங்க, எக்கனாமிக் வேல்யூ ஆடட் கேட்குறாங்க. இதை லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ EBIT நம்மக்கிட்ட என்ன ஃபிகர் இருக்குது? நெட் இன்கம் இருக்குது, பேட். ஸோ அப்போது அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஒரு டைம் எழுதிடுவோம். அப்போ நம்மக்கிட்ட பேட் இருக்குது, டேக்ஸ் ரேட் 40%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 40% இங்கே அதாவது அப்போ இது 60% இருக்கும். ஸோ 15 lakhs is 60%, தென் வாட் இஸ் 40% போட்டால் இந்த 10 lakhs கிடச்சிரும். இது ரெண்டையும் ஆட் பேக் பண்ணோம்னா நமக்கு EBT கிடச்சிரும். அதில் இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி ஆட் பேக் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு EBIT பேலன்சிங் ஃபிகராக கிடச்சிடும். சிம்பிள். ஸோ அடுத்து நமக்கு எக்கனாமிக் வேல்யூ ஆட கேட்குறாங்க. ஸோ இதில் நோ பேட் இன்ட்டு இன்வெஸ்டட் கேபிட்டல் இன்ட்டு WACC. நோ பேட்னா என்ன? EBIT இன்ட்டு 1 - 3 அதான் போட்டிருக்காங்க. WACC 1 crore கொடுத்தாங்க. 12.6% வந்து நமக்கு WACC கொடுத்தாங்க. ஸோ அப்போ எக்கனாமிக் வேல்யூ ஆடடுங்கிறது 11,40,000. ஸோ நோ பேட் ஆல்டர்னேட்டிவ் எப்படி கேல்குலேட் பண்ணாலும் பேட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - 3 அப்படி போட்டால் 24 தான் வரும். அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது சொல்கிறதுக்குனா நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த EBAவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ மினிமம் நீ எனக்கு இவ்வளோ கொடுத்துடணும், ஆனால் நீ எவ்வளோ சம்பாதிச்சிருக்க. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஐயோ, ஸோ என்னென்னா EBAவோட கான்செப்ட் என்னன்னா, ஸோ நான் என்ன சொன்னேன், ப்ராஃபிட் மைனஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதை வச்சு நீ நான் போட்ட பணத்துக்கு நீ வேல்யூ ஆட் பண்ணியிருக்கியா இல்லை அதே வேல்யூ தான் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறேன். ஸோ வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன்னா என்ன கான்செப்ட்னா, நான் வெளியே கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு 12%, அதாவது நான் 1 கோடி உங்கள் கம்பெனியில் போடுறேன், அதுக்கு பதிலாக நான் வெளியே போட்டால் எனக்கு 12,60,000 கிடைக்கும். ஆனால் நீ எனக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருக்க? அந்த 1 கோடி வச்சு நீ 24 லட்சம் சம்பாதிச்சிருக்க. ஸோ நான் போட்ட 1 கோடிக்கு வந்து நீ ஒரு 11,40,000 வேல்யூவை ஆட் பண்ணி நீ கொடுத்துருக்க. புரியுதா? சப்போஸ் இதுவே நீ அதே 12,60,000 தான் ஏர்ன் பண்ணியிருக்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஆடட் 0 வேல்யூ ஃபார் மீ. தெர் இஸ் நோ எக்கனாமிக் வேல்யூ ஆடட். நான் உன் கம்பெனியில் போடுறது ஒன்று தான், நான் வெளியே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று தான் அப்படின்னு நான் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஸோ எனக்கு மினிமம் 12,60,000 கண்டிப்பாக நீ சம்பாதிச்சிருக்கணும். நீ சம்பாதிக்கலாம், நான் அந்த காசு அப்படியே வெளியே போட்டனால நான் சம்பாதிச்சிருவேன். ஓகேவா? அப்போது இது வந்து என்னோட மினிமம் ரிட்டர்ன். ஓகேவா? இதுக்கு மேலே நீ ஏர்ன் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஆட் பண்ணுற பெனிஃபிட். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, டெல்டா வந்து 2.5 லட்சம் ஷேர் இருக்காமா அவுட்ஸ்டாண்டிங். அக்கார்டிங் டு த EVA யூ கம்ப்யூட்டட் இன் பாயிண்ட் நம்பர் 2. ஸோ EVA எதை மீன் பண்ணுன்னா, த எக்ஸஸ் ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து ஒரு இம்ப்ளைடு மீனிங் தான், எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது. எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா, உங்கள் கம்பெனி எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் எந்த அளவுக்கு அடிஷன் ஆயிருக்கு, ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட மணிக்கு நீ எவ்வளோ வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்கே அதை தான் வந்து EVA கால்குலேட் பண்ணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதாவது வால்டர் வந்து நமக்கு அந்த ஆக்சுவலாக ஃபார்முலா மறந்து போச்சு. ஸோ நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா வச்சுக்கலாம். கார்டன் வந்து ஹி நெவர் அஷ்யூம் டு கால்குலேட் KE. அவரோட இது வந்து ப்ரைஸ் KE D1/KE - G. அவர் வந்து ஹி வாஸ் ஃபுல்லி இன்டு கால்குலேஷன் ஆஃப் ப்ரைஸ் தான். ஓகேவா? அதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணோம், KE கால்குலேட் பண்ணோம். ஸோ சிமிலர் அதே மாதிரி தான் EVAங்கிறது ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த வேல்யூ அடிஷன் தட் த கம்பெனி மேட் டு த ஃபண்ட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? ஆனால் நம்ம அதை இப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஓகே, வேல்யூ அடிஷன்னா அது ஸோ இன்வெஸ்டரோட ஃபண்டை வச்சு நீ இன்னும் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துக்கிற, அப்போ அது அவங்களோட ஃபண்ட் தானே. ஸோ அதை டிவிடெண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் தானே. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி வேணாலும் இருக்கலாம். ஸோ டிவிடெண்ட் வந்து இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்டு. இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஃபிக்ஸ்டு கிடையாது. டிவிடெண்ட் வந்து ஒவ்வொரு டைம் வந்து கம்பெனியோட ப்ராஃபிட் பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை கம்பெனியோட லாஸ் பேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதோட பேஸ் ஆஃப் டிவிடெண்ட் வந்து ஆல்வேஸ் சேஞ்சிங். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, EVA பேஸ் பண்ணி எவ்வளோ டிவிடெண்ட், ஹவு மச் டெல்டா கேன் பே இன் டிவிடெண்ட் பர் ஷேர். இங்கே என்ன நல்லா நோட் பண்ணிங்கன்னா, பிஃபோர் த வேல்யூ ஆஃப் கம்பெனி வுட் ஸ்டார்ட் டு டிக்ரீஸ். ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், நான் வந்து உங்கள் கம்பெனியில் 1 கோடி போடுறதுக்கு வெளியே போட்டால் எனக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ நான் அந்த 12,60,000 நான் வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனியில் போடுறேன். இப்போ இங்கே 3 சினாரியோ வரும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு சினாரியோ என்னன்னா, இந்த சினாரியோவே வச்சுக்கலாம். நான் எனக்கு 12 லட்சம் அங்கே வேஸ்ட் ஆகுது, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக போகுது. ஆனால் நீ எனக்கு எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்தா 24 லட்சம். ஸோ யூ ஹேவ் ஆடட் வேல்யூ டு மை மணி. ஓகேவா? 11,40,000 யூ ஹேவ் ஆடட் வேல்யூ டு மை மணி.
சப்போஸ் சினாரியோ 2 12,60,000 நீ இங்கே சம்பாரிச்சிட்ட. ஸோ இங்கே 24 lakhs கிடையாது, 12,60,000 சம்பாரிச்சிருக்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு EVA வந்து 0, which means you have neither added any value money nor decreased my wealth. நான் வெளியே போட்டிருந்தா 12,60,000 சம்பாரிச்சிருப்பேன், நீயும் அதே தான் சம்பாதிக்கிற, எனக்கு பிரேக் ஈவன் தான், neither loss nor gain அப்படிங்கிற மாதிரி. தேர்ட் சினாரியோ ஒன்று இருக்குது, நான் வெளியே போட்டிருந்தா 12,60,000 சம்பாரிச்சிருப்பேன், நீ என்ன பண்ணுறனா 10 லட்சம் தான் சம்பாரிச்சிருக்க. அப்போ என்னோட what you have done is for investing my money in your firm you have decreased my wealth. புரியுதா? நான் வந்து அங்கே போட்டதான் எனக்கு 12 லட்சம், உன்னால் எனக்கு 2,60,000 லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ புரிஞ்சுதா உனக்கு? நீ அப் டு உனக்கு EVA பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் பாசிட்டிவ், அதாவது 0ன்னு வர்ற வரைக்கும் இந்த 11,40,000 அப் டு நான் 11,40,000 சினாரியோ 1, சினாரியோ 2 வந்து நான் 12,60,000 ஏர்ன் பண்ணியிருப்பேன், நீயும் அதே 12,60,000 ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட EVA 0. அதுக்கு பதிலாக நீ 10 lakhs ஏர்ன் பண்ணினா என்னோடது நெகட்டிவ் 2,60,000. ஸோ இந்த இடத்துல ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் neither get increase nor get decrease, இந்த இடத்துல ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்து உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நீ எக்கனாமிக் வேல்யூ ஆடட், நீ ஷேர் ஹோல்டர்ஸே 12,60,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பட் நீ 24 lakhs சம்பாரிச்சிருக்கேன், அப்போ 11,40,000 எக்ஸஸ். நீ ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் எப்போ டிக்ரீஸ் ஆகும்? 0க்கு கீழே போனா. அப்போ 0க்கு கீழேனா என்ன சொல்ல வர்ற? இந்த 11,40,000க்கு நீ இதுக்கு மேலே நீ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது வந்து எக்ஸஸாக இருக்குது, 12,60,000 தாண்டி 11,40,000 எக்ஸஸாக இருக்குது. ஸோ நீ இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோ. இந்த 11,40,000க்கு மேலே நீ 10 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் 12,60,000 ஏர்ன் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ கீழே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஆஸ் பர் த மேலே என்ன கேட்டுக்கிறேன்னா டிவிடெண்ட் எவ்வளோ பே பண்ணலான்னு கேட்டுக்கிறாங்க அக்கார்டிங் டு எக்கனாமிக் வேல்யூ ஆடட். ஸோ 11,40,000 டிவைடட் பை நான் சொன்னேன் அது ஃபுல்லாக இருக்கிற எக்ஸஸும் இட் பிலாங்ஸ் டு த எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இப்போ 11,40,000 டிவைடட் பை 2,50,000 மேக்ஸிமம் 4.56 வந்து அவங்களுக்கு டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தி EVA. ஸோ ஆஸ் பர் EVA ஒர்க்கிங்ஸ் 12,60,000, அதாவது கண்டிப்பாக இந்த 12,60,000 நம்ம ஏர்ன் பண்ணி ஆகணும். 0ன்னு ஒரு சினாரியோ சொன்னேன்ல. ஸோ அப்படின்னு என்னென்னா அவங்க வந்து நீதர் லாஸ் நீதர் கெயின், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம கம்பெனினால நெய்தர் லாஸ் நைதர் கெயின் அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக 12,60,000 ஏர்ன் பண்ணணும். ஏன் அந்த 12,60,000 ஏர்ன் பண்ணணும்னா பிகாஸ் he can earn 12,60,000 in some other investment. பட் உன்னை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, நீ கண்டிப்பாக 12,60,000 ஏர்ன் பண்ணியே ஆகணும். ஸோ 12,60,000 is earned merely maintains the invested capital. புரியுதா? இங்கே மெயின்டைன் ஆகும், 0 ஆயிரும் based on the minimum return required. So any excess beyond 12,60,000 can be distributed without affecting the existing value. Suppose gain 11,40,000 நீ 12 lakhs டிஸ்ட்ரிபியூட் பண்ணினா ஆக்சுவலாக அவங்களோட பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி தான் வரும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. இஃப் டெல்டா அப்புறம் ஸோ அதை தான் சொல்கிறேன், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதில்ல அந்த 3 சினாரியோ, அவ்வளோதான். ஸோ இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் டெல்டா டஸ் நாட் பே டிவிடெண்ட் வாட் வுட் யூ எக்ஸ்பெக்ட் டு ஹேப்பன் டு த வேல்யூ ஆஃப் கம்பெனி. ஸோ இது வந்து நம்ம அந்த வேல்யூவேஷன் படிக்கும்போது இந்த R, B, இந்த growth G is equal to R into B நீ ஏன் சொல்கிறோன்னு ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ என்னென்னா R வந்து நமக்கு ரிட்டர்ன், B வந்து ரிட்டன்ஷன், அப்போ இது வந்து ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸை பொறுத்து தான் நம்மளோட growth, ஒரு கம்பெனியோட growth இருக்கும் அப்படின்னு சொல்ல வரும். ஏன்னா ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் இருந்துச்சுன்னா உங்ககிட்டே பணம் இருக்குது, இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்டோட நீ உங்ககிட்ட இருக்க பணத்தை எடுத்து செலவு பண்ணி இன்னும் ரிட்டர்ன் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் நீ க்ரோ ஆகலாம். பட் நீ சம்பாதிக்கிற எல்லாத்தையும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துட்டே இருக்கிற பட்சத்தில் உனக்கு வந்து ரிட்டன்ஷன் ரேஷியோ 0, தேர் வில் பி நோ ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ், தேர் வில் பி நோ மணி. ஸோ நீ திருப்பி என்ன பண்ணுவோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட போவோ இல்லை டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கிட்ட போய் நீ காசு கேட்டு நிற்ப. ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ டிவிடெண்டே பே பண்ணனா ரிட்டன்ஷன் ரேஷியோ 100%, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100%னா நீ ஏர்ன் பண்ணது அப்படியே வந்து இங்கே போட்ட. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களோட growth பக்காவாக இருக்கும். ஸோ அதுதான். In case delta does not pay dividend, value of company will increase as the EVA will be reinvested, hence there would be increase in capital. So capital based on resource mala. So that's it. Bye.